வணக்கம். இன்றைய தினம் 27 ஏப்ரல் 2022. டைம் வந்து கரெக்டா 9:18 ஆகுது. இன்னைக்கு நமக்கு செகண்ட் கேண்டில் முடிஞ்சு செல் வந்திருக்கு. மூணாவது கேண்டில்லையே செல் வந்திருக்கு. ரோபோலையும் எடுத்திருக்கு, டெர்மினல்லையும் எடுத்திருக்கு. 36,000 புட் ஆப்ஷன் எடுத்திருக்கு. MTM பார்க்குறோம், ஒரு 100 ரூபாய் கிட்ட மைனஸ்ல இருக்கு. 180 ரூபாய் கிட்ட இருக்கு. எல்லாமே செட் பண்ணி வச்சிருக்கோம். MTM இப்போதைக்கு மைனஸ்ல 200 ரூபாய் கிட்ட இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். நேரம் பார்த்தீங்கன்னா சரியா 9:20 ஆகுது. செல் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிட்டு பை சைட்ல கால் ஆப்ஷன் எடுத்திருக்கு. ரோபோலி எடுத்திருக்கு. பார்க்குறோம், ஒரு 500 ரூபாய் கிட்ட MTM மைனஸ்ல இருக்கு. இப்போதைக்கு 500 ரூபாய் கிட்ட MTM மைனஸ்ல இருக்கு. 595 ரூபாய் கிட்ட இருக்கு. கொஞ்சம் நிதானமா வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ புட் ஆப்ஷன் மட்டும் தான், கால் ஆப்ஷன் மட்டும் தான் பொசிஷன் இருக்கு. MTM ஒரு 730 ரூபாய் மைனஸ்ல இருக்கு. இன்னைக்கும் என்னால ஃபுல்லா ரெக்கார்ட் பண்ண முடியுமான்றது தெரியல. ஏன்னா இன்னைக்கும் கொஞ்சம் வெளியில போக வேண்டிய வேலை இருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் நான் ரோபோவை எந்த விதமான ஸ்டாப் லாஸ் டார்கெட் செட் பண்ணாம பியூரா அப்படியே ரோபோ கிட்ட கொடுத்துட்டு போறேன் ட்ரேட. முடிஞ்ச மட்டும் நான் திரும்ப என்னால ரெக்கார்ட் பண்ண வரும்போது என்ன ஸ்டேட்டஸ்ன்னு சொல்றேன். அப்படி இல்லாத பட்சத்துல நேற்றைய தினம் போல ஒரு 3 மணி அளவுல நம்ம இதனுடைய ஸ்டேட்டஸை பார்க்கலாம். டைம் வந்து சரியா 11:45 ஆகுது. இப்ப நம்ம பார்க்கிறோம், மார்க்கெட் ஒரு வழியா ஒரு சைடு பிடிச்சிருச்சு. இப்ப பாத்தீங்கன்னா காத்தாலேருந்து வந்து நிறைய எடுத்திருக்கு, பைசல் எடுத்திருக்கு. ஒரு வழியா பாத்தீங்கன்னா கடைசியா கொடுத்த செல்லானது ஒரு 10-20 அந்த ரேஞ்சில் கொடுத்த செல்லானது. ஆக்சுவலா இது அந்த செல்லானது இந்த ப்ரீவியஸ் ஸ்கேனுடைய லோ கட் ஆகும் போது எடுக்கும் ஹைபிரிட்ல. அந்த செல்லானது மட்டும் நல்லா கீழே இறங்கி வந்துட்டு இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா ஓவரால் பாத்தீங்கன்னா நமக்கு ப்ராஃபிட் வந்து 10,402 ரூபால ஆட்டோமேட்டிக்கா ஸ்கொயர் அப் பண்ணியாச்சு. இது எப்படி போச்சுன்றத ஜஸ்ட் ஆர்டர் புக்கை வச்சே நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். காத்தால 9:17 ஃபர்ஸ்ட் செல் புட் ஆப்ஷன் பை ஆகி தான் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த இடத்துல அடுத்து கால் ஆப்ஷன், அடுத்து புட் ஆப்ஷன், இந்த மாதிரி மாறி மாறி வந்தது. உதாரணத்துக்கு ஒரு புட் ஆப்ஷன் பை ஆயிருக்கு. அந்த ஒரு புட் ஆப்ஷன் வெளியில ட்ரிகர் ஆயிருக்கு, அதாவது கட் ஆயிடுச்சு. திரும்ப 9:19 ஒரு கால் ஆப்ஷன் பை ஆயிருக்கு. அந்த கால் ஆப்ஷன் ஆனது திரும்ப கட் ஆயிடுச்சு. திரும்ப புட் ஆப்ஷன் 2 லாட் பை ஆயிருக்கு. திரும்ப அந்த புட் ஆப்ஷன் 2 லாட் கட் ஆயிருக்கு. திரும்ப கால் ஆப்ஷன் 2 லாட் பை ஆயிருக்கு. திரும்ப அந்த கால் ஆப்ஷன் 2 லாட் கட் ஆயிருக்கு. திரும்ப புட் ஆப்ஷன் 1 2 3 4 லாட் பை ஆயிருக்கு. திரும்ப அந்த புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 4 லாட் கட் ஆயிருக்கு. திரும்ப கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 4 லாட் பை ஆயிருக்கு. ரெண்டாவது தடவை திரும்ப கால் ஆப்ஷன் வந்து 4 லாட் பை ஆயிருக்கு. திரும்ப அந்த கால் ஆப்ஷன் 4 லாட் கட் ஆயிருக்கு. திரும்ப புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 8 லாட் பை ஆயிருக்கு. திரும்ப அந்த புட் ஆப்ஷன் 8 லாட் பார்த்தீங்கன்னா 9:56 கட் ஆயிருக்கு. திரும்ப கால் ஆப்ஷன் 8 லாட் பை ஆயிருக்கு. அந்த கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 8 லாட் கட் ஆயிருக்கு. திரும்ப புட் ஆப்ஷன் இந்த இடத்துல கிட்டத்தட்ட வந்து ஒரு 400 குவான்டிட்டி, அதாவது 16 லாட் பை ஆயிருக்கு. திரும்ப அந்த 16 லாட் ஆனது திரும்ப ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகி கட் ஆயிடுச்சு. திரும்ப 16 லாட் கட் ஆனதுக்கு அப்புறம் திரும்ப வந்து கால் ஆப்ஷன் 16 லாட் பை ஆயிருக்கு. திரும்ப அந்த 16 லாட் கால் ஆப்ஷன் கட் ஆயிருக்கு. நம்ம மேக்சிமம் குவான்டிட்டி 16 தான் போட்டிருக்கோம், அதனால 16லயே அப்படியே தான் நிற்கும், அதுக்கு மேல போகாது. அதுக்கப்புறமா திரும்ப புட் ஆப்ஷன் 16 லாட் பை ஆயிருக்கு. கடைசியா பை ஆனது 10:19. ஆக்சுவலா இந்த இடத்துல இந்த கால் தான் 10:19 இந்த கால் தான், இந்த செல்லு தான் வந்து புட் ஆப்ஷன். திரும்ப ரெண்டாவது 16 லாட் பை ஆயிருக்கு. 186 ரூபாய்க்கு பை ஆனது 268 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 80 பாயிண்ட் கிட்ட நமக்கு கட் ஆயிடுச்சு. டோட்டலா பாத்தீங்கன்னா 16 லாட் 400 குவான்டிட்டி
16 லாட் வந்து கட் ஆயிருக்கு. இந்த 16 லாட் கட் ஆனதெல்லாம் நமக்கு ஆல்மோஸ்ட் 22,000 கிட்ட ப்ராஃபிட் வந்து நெட் ப்ராஃபிட் நமக்கு 10,402 ரூபாய் இன்னைக்கு முடிஞ்சிருக்கு. ஒரு முக்கியமான அறிவிப்பு, நான் இந்த 2 நாளா அப்படியே விடுறதுடைய நோக்கம் வந்து இதுல ஒரு டெஸ்டிங் வந்து போயிட்டு இருக்கு. அதாவது எந்த மாதிரியான டெஸ்டிங்னா, நம்ம காத்தாலேயே ஆன் பண்ணி வச்சுட்டு ஃபுல்லா நமக்கு லாபம் வந்த உடனே கட் ஆகிற வரையும் அப்படியே ஓடுற மாதிரி. ஸோ அதன் அடிப்படையில் நம்ம கஸ்டமர் யாரும் ப்ராப்பரான கேபிட்டல் இல்லாம, ஒரு ப்ராப்பரான ஒரு ஐடியா இல்லாம இந்த மாதிரி பண்ணக்கூடாது. நான் ஒரு தெளிவு வந்த உடனே செப்பரேட்டா ஒரு வீடியோ ரெடி பண்ணி நம்ம எக்ஸிஸ்டிங் கஸ்டமருக்கு கொடுக்குறேன். அது கொடுத்தக்கப்புறம் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. அது வரையும் ஜஸ்ட் வாட்ச் மட்டும் பண்ணுங்க. ஏன்னா இதில் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுக்கிறதுலேருந்து எல்லாத்துலேயுமே ஒரு விதமான விஷயம் மெத்தட் இருக்கு. அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் எடுக்கணும். தயவு செஞ்சு எடுத்த உடனே நாளைக்கே எல்லாரும் போட்டுட்டு இந்த மாதிரிலாம் பண்ண வேண்டாம். இதில் இன்னும் ரொம்ப கம்மியாக பண்ணுறதுக்கு உண்டான ஒரு கான்செப்ட் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஆல்ரெடி டெஸ்டிங்கில் போயிட்டு இருக்கு. இது நான் லைவ்ல போட்டிட்டு இருக்கிறேன் 2 நாளா. முடிஞ்ச உடனே நானே சொல்றேன். சொன்னக்கப்புறம் அதை பற்றி நம்ம கிளியராக வந்து நான் அதை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து செப்பரேட்டாக ப்ரைவேட் வீடியோவை போட்டு எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் கொடுக்குறேன். அது வரையும் தயவு செஞ்சு பொறுமையாக இருக்கும். நன்றி, வணக்கம்.